ஒரு மதிப்புக்குரிய இந்த விழாவின் நாயகர் விண்வெளி விஞ்ஞானி ஐயா தம்பி நாராயணன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1997ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் நான் பணியாற்றி கொண்டிருந்த போது ஐயா எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள் அப்போது எனக்கு ஒரு பணியை அளித்தார். நீங்கள் பெங்களூர் சென்று இஸ்ரோ அலுவலகத்திலே நம்பி நாராயணன் அவர்களை பேட்டி கண்டு வர வேண்டும் என்று சொன்னார். நான் என்னுடைய புகைப்படக்காரரோடு இஸ்ரோ அலுவலகம் சென்றேன். அங்கே புகைப்படக்காரருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இஸ்ரோ அலுவலகத்துக்கு அருகாமையில் இருந்த ஒரு பூங்காவிலே அவரை அமர்த்திவிட்டு நான் மட்டும் உள்ளே சென்றேன். ஐயாவை பார்த்தேன். நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சிறிது நேரத்தில் காப்பி வந்தது. இதை குடித்து கொண்டிருங்கள், பக்கத்து அறையில் ஒரு ஃபைலை எடுத்து வருகிறேன் என்று சொல்லி அவர் கிளம்பினார். கொஞ்ச நேரத்தில் வந்தார். மீண்டும் பேட்டி தொடங்கியது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் பேசியிருப்போம். பிறகு நான் விடைபெற்று கிளம்பும்போது மிகவும் வருத்தத்தோடு சொன்னேன், உங்களுடைய புகைப்படம் ஆனந்த விகடனுக்கு தேவையாயிற்றே, என்னை ஆசிரியர் வறுத்து எடுத்து விடுவாரே, என்ன செய்வது என்று கேட்டேன். அவர் அதற்கு சிரித்தார். இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் காபி குடிக்கும்போது நான் எங்கே போனேன் என்று நினைத்தீர்கள்? உங்கள் பூங்காவுக்கு சென்று அந்த புகைப்படக்காரருக்கு பேட்டி கொடுத்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து விட்டு வந்து விட்டேன். நீ கவலையப்படாதீர்கள் என்று சொன்னார். அப்போதுதான் அவருடைய முன்னதான அறிவும் அவருடைய சாமர்த்தியமும் எனக்கு புலப்பட்டது. மிகவும் அதிர்ந்து போனேன். அன்று தொடங்கி 97 முதல் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். அவரும் நானும் அடிக்கடி திடீரென்று பேசுவோம். அரசியலை பற்றி பேசுவார், பத்திரிகைகளை பற்றி பேசுவார். எங்கெல்லாம் அவரை பற்றி சம்பவங்கள் நடக்கிறதோ அதையெல்லாம் எனக்கு சொல்லுவார். இந்து தமிழ் பத்திரிகை, தினமலர், ஆனந்த விகடன், அப்புறம் பல பத்திரிகைகளில் அவரை பற்றி நான் கல்கி பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன். ஏராள கட்டுரைகள் அவரை பற்றி நான் எழுதி கொண்டே வந்தேன். அப்படி எங்களுடைய நட்பு இருக்கும்போது நான் ஆன்மீகம் பக்கம் திரும்பி நான் திருவனந்தபுரம் பக்கம் போகிற போதெல்லாம் நயினார் நீலகண்ட சுவாமி கோயில், வெள்ளிமலை, அப்புறம் இந்திய மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்று குன்னூரில் இருக்கிற நம்முடைய இராணுவ அந்த அமைப்பின் நிர்வாகத்தின் கீழ் நடத்தப்படுகிற பழவங்காடி கணபதி என்று திருவனந்தபுரம் பத்மநாப கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அங்கே லாரிகள் வரிசையாக நிற்கும். சிதறு தேங்காய் விட்டு அந்த லாரிகளில் ஏற்றிச் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஈஸியாக லாரிகள் நின்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த கோயிலுக்கு விடியற்காலை 5 மணிக்கு ஐயா அவர் ஒரு 2 வீலர் வைத்திருக்கிறார். பெரிய வண்டியெல்லாம் கிடையாது, ஒரு டிவிஎஸ் 50 போல் இருக்கும். மிகவும் எளிமையாக அந்த இஸ்ரோ விஞ்ஞானி அந்த கோயிலுக்கு போவார். ஆற்றுக்கால் பகவதி என்று கண்ணகி அங்கே கோயில் கொண்டு இருக்கிறார், அந்த கோயிலுக்கு போவார். இங்கெல்லாம் என்னை அழைத்து போயிருக்கிறார். கரிக்ககம் பரசுராமர் கோயில், நீதியரசி சாமுண்டீஸ்வரி கோயில் என்றெல்லாம் என்னை அழைத்து போய் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுடைய தலைமை அர்ச்சகர் நம்பூதிரி, அவர் அந்த ராஜாவுக்கு மட்டும்தான் பிரசாதம் கொடுப்பார். அவருடைய இல்லத்துக்கு அழைத்து சென்று என்னை அறிமுகப்படுத்தி பேட்டி வாங்கி கொடுத்தார். அப்போது அவர் கையால் நான் பிரசாதம் பெற்றேன். அதற்கு ஐயாதான் மூல காரணம். மிகவும் எளிமையாக சாதாரண ஒரு 2 வீலர், நான் காரிலே போயிருப்பேன். நாகர்கோவில் போய் அங்கேருந்து கார் எடுத்து போவேன். அவர் 2 வீலரில் வந்து சாதாரணமாக வந்து எனக்கு ஒத்துழைப்பு பண்ணி இப்படி பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நான் அருண்ராம் அவர்களோடு இணைந்து ஒரு ஆங்கில புத்தகத்தில் என்னுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறேன், நீங்கள் மொழிபெயர்த்து செய்ய. எனக்கு மொழிபெயர்ப்புக்கு என்ன சம்மந்தம்? நான் ஒரு சாதாரண பிஏ படித்தவன், அதுவும் 1970 எனக்கு ஒன்றும் தெரியாது என்றேன். இல்லை, உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டார். இப்படி சொல்லி விட்ட பிறகு நான் இரவெல்லாம் யோசித்து ஒரு அத்தியாயத்தை மொழிபெயர்த்து ஐயாவுக்கு அனுப்பினேன். அவர் சரியில்லை என்று சொல்லுவார் என்று தான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஒரே வார்த்தை, எக்ஸலண்ட் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை அவர் இதுவரை 100 முறை எனக்கு சொல்லியிருப்பார். எக்ஸலண்ட். அது மட்டும் இல்லை, துக்ளக் பத்திரிகையில் எக்ஸலண்ட் என்ற வார்த்தையை போடுகிறார். ஜேவிநாதன் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறார், அது விரைவிலே தமிழில் வெளிவரும் என்றெல்லாம் சொன்னார். அப்படி தொடர்ந்து கை தட்ட நான் எழுத ஆரம்பித்தேன். இரவு பூரா எழுதி நானே கணினியிலே தட்டச்சு செய்து மெயிலிலே ஐயாவுக்கு அனுப்புவேன். அதில் உள்ள சில நுட்பமான டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதை மட்டும் ஐயா அதை ஆலோசனை சொல்லுவார், அதை திருத்திக் கொள்வேன். திருத்திய பிறகு மறுபடியும் அனுப்புவேன். அதை பார்த்துவிட்டு அதற்கு ஓகே என்பார். இப்படி அவரை திருப்தி செய்ய ஒருவரால் முடியாது. அவ்வளவு சந்தேகங்களை கிளப்புவார், கேள்வி கேட்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது
புத்தகம் வெளிவர வேண்டிய கட்டம். இந்த கட்டத்திலே ஐயா இறை என்பவர்கள் எனக்கு நிறைய உதவிகள் செய்தார்கள். அவர் ஒரு பெரிய பதிப்பகத்திலே சொல்லி அது கம்போஸ் செய்து லே அவுட் எல்லாம் முடிந்து ஒரு புத்தக வடிவிலே கொண்டு வந்து ஒரு ப்ரூஃப் அனுப்பித்தார்கள். ஒரே வார்த்தையில் சொன்னார், முடியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை, 10,000 பிரதிகளை அச்சிட்டு விட்டு 100 பிரதி தான் விற்றது என்று சொல்லுவார்கள், இதை நான் நம்ப முடியாது என்று சொல்லிவிட்டார். அந்த பதிப்பகம் மட்டுமல்ல, அதற்கப்புறம் ஏராள புகழ்பெற்ற தமிழகத்தின் பதிப்பகங்கள் எல்லாம் அவர் மறுதளித்து விட்டார். கடைசியாக ஒரு நம்பிக்கை சொன்னார். கேரளாவில் ஒரு கூட்டுறவு பதிப்பகம் இருக்கிறது, அவர்கள் 15% கமிஷன், அதாவது 1000 புத்தகம் அடித்தார்கள் என்றால் புத்தக விலையில் 15% எனக்கு கொடுப்பார்கள், அதை நாம் எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம், அருண் ராம், நீங்கள், நான், மலையாளி எல்லாம் என்று சொன்னார். நான் அவர் எது சொன்னாலும் நான் மறுக்கவே மாட்டேன். அப்புறமாக அந்த என்னுடைய அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறேன், அந்த பதிப்பகம் மூடப்பட்டு விட்டது, மூடு விழா நடத்தப்பட்டு விட்டது. அதனால் எனக்கு இது எவ்வளவு காலம் என்று நினைக்கிறீர்கள்? 5 வருட காலம் இந்த புத்தகம் வெளிவரவே இல்லை. மொழிபெயர்த்து முடித்த பிறகு இந்த 5 வருடம் நான் என்னுடைய புத்தகம் வாழ்நாளுக்குள் வந்து விடுமா பார்க்கலாமா என்று சொல்லியிருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீர்கள் அப்படிம்பார். ஒரு நாள் அவருக்கு பொறுக்கவில்லை. அதற்கு நீங்கள் உழைத்ததற்கு பணம் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் என்கிட்ட வாங்கிக் கொள்ளுங்கள், நான் எவ்வளோ கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் இந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்தது பணத்துக்காக அல்ல, உங்கள் மீது வைத்த மரியாதைக்காகவும் இந்த நாட்டுக்காக என்று நான் சொன்னபோது ஐயா அது ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருக்கு குற்ற உணர்வு இருந்தது. அதனால் அதனுடைய விளைவு மறுபடியும் மௌனம். நாங்கள் 2 பேரும் மௌனமாக இருப்போம். பேசும்போதெல்லாம் அரசியலை பற்றி பேசுவோம், வேறு ஏதோ பேசுவோம். இப்படி போய்கொண்டிருந்த காலகட்டத்திலே தான் எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் எனக்கு ஃபோன் செய்து, நீங்கள் இந்த புத்தகாவை பாருங்கள், ராஜேஷ் நல்லவர், அவரிடம் பேசுங்கள் என்று சொன்னார். நான் உடனே ராஜேஷ் சார்கிட்ட பேசினேன். எனக்கு அப்போது கூட ஒரு இது இல்லை. அப்புறம் அவரிடம் பேசினார். அவருக்கு அது நம்பிக்கை இல்லை. வழக்கம் போல் அவரையும் மறுதளித்து விட்டார். அப்புறம் அண்மையிலே 2 மாதத்திலே 16 புத்தகங்கள் எனக்கு வெளியிட்டிருக்கிறார் ராஜேஷ். என்னுடைய புத்தகங்கள் 16 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. 17வது புத்தகமும் வந்துவிட்டது. அப்போது அவர் என்ன சொன்னார் என்றால், நேரில் வாங்கலேன் பார்ப்போனார். நான் உடனே கார் எடுத்துக்கொண்டு நேராக திண்டுக்கல்லுக்கு போனேன். அங்கே 50 பெண்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 50 பெண்களில் 10 பேர் அவர்களே படம் வரைந்து கொண்டிருக்கிறார்கள் கணினியிலே. ஒவ்வொருத்தரும் ஒரு இயந்திரம் இருக்கிறது, புத்தகத்துக்கு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணால் 500 புத்தகமோ 1000 புத்தகமோ 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை அடித்து தள்ளி அதுவே ஒட்டி பைண்டு செய்து ஓரம் கட் பண்ணி புத்தகங்களாக வெளியே தள்ளிவிடுகிறது. என்னங்க அப்படின்னு, மற்ற பதிப்பாளர்களைப் போல நாங்கள் 1000 புத்தகம் அடுக்கி வைத்துக்கொண்டு அதுக்கு ஸ்டோர் செய்ய இடம் தேடிக்கலாம் நாங்கள் இல்லை. எப்போது தேவை என்றால் நாங்கள் அடித்து கொடுப்போம். உங்களுக்கு 50 புத்தகம் வேண்டுமா, 5 நிமிடத்தில் அடித்து கொடுக்குறேன், வாங்கிட்டு போயிட்டே இருங்க, இடமே தேவையில்லை. இப்படி ஒரு நுட்பமான, அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு ஆப் கொடுத்துருக்கிறார். அதில் பார்த்தால் நம்ம புத்தகம் எத்தனை வித்திருக்கிறது, நம்முடைய இபுக், நம்முடைய ஒலி புத்தகம் எத்தனை என்ற கணக்கெல்லாம் அதில் 1 மாதத்துக்கு ஒரு முறை அந்த இது டிஸ்கவுண்ட் ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய தொகை கொடுப்பார்கள், அது ராயல்ட்டி. அது இப்போ 3 மாதமாக ஆக்கியிருக்கிறார்கள். சரியாக சொன்னது போல சரியாக அந்த பணம் அக்கௌண்ட்டில் விழுந்துவிடும். இப்படி தமிழகத்திலே ஒரு பத்திரிகையாளர் கூட இருப்பதாக, ஒரு பதிப்பாளர்கள் கூட இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் எல்லா பதிப்பாளர்களும் எனக்கு தெரியும். நானும் ஒரு 40-50 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ராஜேஷ் அவர்கள் மூலமாக அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு ஃபோனில் பேசினா வேலையாகாது, ஸ்ட்ரைட்டாக போயிடுங்கன்னு. பெங்களூர்லேருந்து விமானத்தை அன்றைக்கே புறப்பட்டு விட்டார். போய் நம்பி நாராயணன் அவர்களை பார்த்தார், பேசினார். அவரை திருப்தி பண்ணுவது எவ்வளோ கஷ்டம் என்று முதலில் சொன்னேன். ஆனால் எளிதிலே அவர் மசிந்து விட்டார். அருமையாக இருக்கிறது, ஓகே ப்ரொசீட் என்று சொல்லிவிட்டார். அதை வைத்துத்தான் அதிலிருந்து 2 மாதங்கள் இங்கே புத்தகமாக விழுந்திருக்கிறது. இதற்கு ஐயா நம்பிநாராயணன் அவர்களுக்கு, ராஜேஷ் அவர்களுக்கு, அவருடைய இளவல் பிரசன்னா அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று, இந்த புத்தகம் முதலில் நான் எழுத ஆரம்பித்த முதல் அத்தியாயத்திலிருந்து எனக்கு வழிகாட்டுதலாக ஆலோசனைகள் சொன்னவர் ஐயா இறை என்பவர்கள், முனைவர். இவர் இல்லை என்றால் இந்த புத்தகம் மட்டுமல்ல, எதையுமே நான் செய்ய முடியாது. அவரை பற்றி 2 வார்த்தையாவது நான் சொல்ல வேண்டும். அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது
நெசவாளிகளின் பிள்ளைகள் படிக்க முடியவில்லை என்று இரவு பள்ளிக்கூடம் நடத்தினார். அதற்கு நிலவொளி பள்ளிகள் என்று பெயர் வைத்து அவர்களெல்லாம் பட்டதாரியாக்கி நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்தார். அதை பற்றியெல்லாம் நான் எழுதினேன். அதனுடைய விளைவாக இன்ஃபோசிஸ் சுதாமூர்த்தி மேடம் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நான் உங்களிடம் ஒரு 40 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், அவரை வைத்து ஏதாவது பண்ண முடியுமா என்று கேட்டார். அவர் சொன்னார், என்கிட்ட கொடுக்க வேண்டாம், அவங்களே ஒரு கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கான வார்டு ஒன்று கட்டி கொடுக்க சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்புறம் அவர் தொடர்பாச்சு 70 லட்ச ரூபாயில் ஒரு கேன்சர் வார்டு காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனையில் கட்டப்பட்டது. அதற்கப்புறம் அவர் நாகை சாராட்சியராக இருந்தபோது மீனவர் குப்பம் என்ற ஒரு குப்பம், அது முதலியார் குப்பம் என்று சொல்வார்கள், அங்கே உள்ள மக்களுக்கு இவர் சாராட்சியராக இருந்தபோது நிறைய உதவிகள் செய்தார், அவர்களை மேம்படுத்தினார். அதனுடைய விளைவாக அங்கே இறையன்பு நகர் என்று ஊர் பெயரே மாற்றி வைத்து விட்டார். போன வாரம் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஊர் காளி கோயிலுக்கு இவர்தான் கும்பாபிஷேகம் கொண்ட சீஃப் கெஸ்டாக வர வேண்டும் என்று காளி கோயிலுக்கு. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், காளியின் பரமபக்தர் இறையன்பு. சென்னையிலே காளி கோயில் ஒன்று இருக்கிறது, காளிகாம்பாள் கோயில் என்று சொல்வார்கள். அதில் முதலில் தினமும் போய்கொண்டிருந்தார், இப்போது வாரம் 2 முறை போகிறார். 110 பொட்டலங்கள், உணவுப் பொட்டலங்களை காலையிலே இவரோட உதவியாளர்கள் எடுத்து வருவார்கள். அங்கே உள்ள ஏழைகளுக்கு வழங்கிவிட்டு காளியை கூட்டு வருவார். இவர் சொல்லித்தான் பல காளி கோயில். எங்கு திருவோணம், மதுரை பக்கத்திலே திருவோணம் பக்கத்திலே மடப்புறத்து காளி என்ற கோயில் இருக்கு. அந்த காளி திறந்த வழியிலே பிரம்மாண்டமாக உயரமாக இருப்பாள். பின்னால் ஒரு குதிரையை 2 காளையும் தூக்கி கொண்டு அற்புதமாக இருக்கும். அந்த காளி கோயிலுக்கு மாதந்தோறும் போக ஆரம்பித்தது. போன வாரம் இங்கே சிதம்பரத்திலிருந்து ஒரு கவுன்சிலர் வந்திருக்கிறார். அந்த ஊரில் காளி கோயில், நான் பிறந்த ஊர் தான் சிதம்பரம், அங்கே உள்ள காளி கோயிலுக்கு போய் தனியாக காரில் போன்று போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணி வழிபட்டு வந்தேன். எதற்காக சொல்கிறேன்னு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் லேட்டஸ்ட்டாக அவர் செய்துகிற ஒரு காரியத்தை சொல்லிட்டு மேலே போகலாம். கண்ணகி நகர் என்று ஓஎம்ஆரில் இருக்கிறது. அந்த நகரை 8 வருடங்களாக தத்து எடுத்து அங்கே உள்ள 1 லட்சம் மக்களுடைய குழந்தைகளை அவர்களுக்கு மாலை வகுப்புகள் நடத்தி அவர்களை படிப்பிலையும் பதவிகளும் எல்லா இதுலையும் தேர்வு செய்ய வைத்தவர். அது மட்டும் இல்லை, கணினி படிப்பு சொல்லிக் கொடுக்கறது, கலைகள் பல கற்றுக் கொடுப்பது, நிறைய விஷயங்களில் இது பண்ணு. கின்னஸ் புக்கில் எல்லாம் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இஸ்ரோவுக்கு 8 பெண்கள் போய் பயிற்சி பெற்று வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 50 கிராம் செயற்கைக்கோள் தயாரிக்கிற குழு ஒன்று அமைத்து 35 பேர் இதில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். இதற்கெல்லாம் அவருடைய படிப்புக்கு இவர் தான் செலவு பண்ணுகிறார். அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவிகள் செய்கிறார். பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே அங்கே பாழடைந்து கிடந்த 2 குளங்களை 75 லட்சம் ரூபாய் செலவில் பணம் இவர் முடிந்ததை கொடுக்கிறார். பல நண்பர்கள்ட்ட சொன்னால் அவர்கள் செய்து விடுகிறார்கள். 75 லட்சம் ரூபாய் செலவில் 2 குளங்களை தூர்வாரி அதற்கு நடைபாதை அமைத்து நடைப்பயிற்சி செய்ய வைத்திருக்கிறார். இப்படி அது மட்டுமல்ல, கடைசியாக சொல்லப்போனால் 4 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு நூலகம் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அது பூரா முழுக்க மாதம் ஒரு முறை இல்லை பல முறை போய் அதை பார்க்கிறார். மருத்துவ முகாம்கள் நடத்துகிறார். கல்விக்காக எல்லாருக்கும் உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட மேன்மைமிக்க ஒரு மனிதர் பதவியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர் பணிகளை மக்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறார். அவர் முதன்மை செயலாளராக இருக்கிற போது நான் கிட்டத்தட்ட 100 உதவிகளுக்கு மேல் கேட்டிருப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு வந்தது, சார் எனக்கு கில்ட்டியாக இருக்கு, உங்களை தொடர்ந்து தொல்லை பண்ணுறேன்னே பரவாயில்லையா? அப்போது அவர் சொன்னார் 2 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் உங்களுக்காக கேட்கவில்லை. 2, நலிந்தவர்களுக்காக கேட்கிறீர்கள். நலிந்தவர்களுக்கு உதவத்தானே நாம் இருக்கிறோம் என்ற வார்த்தையை அவர் சொன்னார். அது என்னுடைய இதயத்திலே அப்படியே இருக்கிறது. அப்படிப்பட்டவரை பற்றி இங்கே ஏன் பேசுகிறேன் என்றால், என்னுடைய இந்த புத்தகத்துக்கு முழுமுதற் காரணமாக ஐயா நம்பிநாராயணன் இருந்தால் அதற்கு உதவிகரமாக இறையன்பு ஐயா. இந்த இன்விடேஷன் எடுத்தால் 10 தடவை அவர்கிட்ட நான் கேட்டிருப்பேன், எதை எங்கே போடணும், எதை என்ன பண்ணணும், நிகழ்ச்சி நிரல் எடுத்தால் அதை எப்படி மாற்றணும், எல்லாவற்றும் எந்த நேரத்தில் எனக்கு உடனே தொலைபேசியில் ஐயா வந்துவிடுவார். இப்படி ஒரு உதவி முகம் சுளிக்காமல் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தபோது கூட எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்கு நான் மிகவும் நன்றி பாராட்டுகிறேன். அடுத்தாற்போல் மேடம் சிவசங்கரி அவரை பற்றி சொல்ல ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு ஆனந்த விகடனில் இந்திரா காந்தியை நேராக சந்தித்து பேட்டி எடுத்தது பரபரப்பாக பேசப்பட்டது. இவரும் இந்திரா காந்தி இருக்கிற படங்களெல்லாம் விகடனில் வந்தது. அதுவும்
இல்லை 47 நாட்கள்ங்கிற ஒரு அற்புதமான நூல், ஒரு மனிதனின் கதை தியாகு. இப்போது கூட என்னுடைய பையன் பெங்களூரில் இருக்கிறார். அவருடைய மாமியார் அவருடைய தங்கை இந்த மாதிரி ஒரு விழா நடக்க போகிறது என்று சொன்னபோது அவரிடம் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுங்கள், எப்படியாவது வாங்கி கொடுங்கள். ஏனென்றால் எதற்காக என்று ஒரு நாவல் எழுதினார். அதில் வருகிற மது என்கிற கேரக்டரை தன்னுடைய மகளுக்கு பேராக வைத்து அவர் மீது பைத்தியமாக இருக்கிறார். சிவசங்கரி மேடத்திடம் நீங்கள் ஒரு கையெழுத்து வாங்கி வர வேண்டும்னு. நான் உடனே இங்கே வடபழனியில் இருக்கிற என்னுடைய மகளிடம் ஒரு ஆட்டோகிராஃப் நோட் ஒன்று வாங்கிட்டு வந்துருமா, நான் கையெழுத்து வாங்கி தரேன்னு. என் மகள் எந்த விழாவுக்கு எதுக்கும் போக மாட்டாங்க. ஆனால் இன்று இதற்காக இவர்களை பார்க்கவும் இறையன்பவர்களை பார்ப்பதற்காகவும் நம்பினாராயணவர்களை பார்ப்பதற்காகவும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். வந்திருக்கிறார், அவர் கொடுத்த கையெழுத்தும் வாங்கி கொடுத்து விட்டேன். ஆக அம்மா அவர்கள் ஏராள விருதுகள் வாங்கியிருக்கிறார்கள், ஏராள புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். நல்ல மதிப்பு. தமிழகத்திலே பல மாநிலங்களுக்கு போய் அங்கே அந்த கதைகளெல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறார். ரொம்ப பெரிய உள்ளம் படைத்தவர், மனிதநேயத்துக்காக படப்பட்டவர். அதே மாதிரி திரு மாலன் அவர்கள் அந்த காலத்திலே திசைகள் மாலன் என்று தான் நாங்கள்லாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய படிப்பும் தொலைக்காட்சியிலே அவர் பேசிய பேச்சுகளும் எல்லாமே எங்களுக்கு மறக்க முடியாத விஷயம். அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். அருண்ராம் அவர்கள் மிக அற்புதமான ஆங்கிலத்திலே இந்த மொழிபெயர்ப்புக்கு இத்தனை பேர் என்னை பாராட்டினார்கள். நான் எல்லாவற்றையும் நம்பினாராயணனுக்கும் அருண்ராமுக்கும் தான் நான் சமர்ப்பிப்பேன். ஏனென்றால் அவருடைய ஆங்கிலம் அவ்வளவு எளிமையாக இருந்தது. எனக்கு ஆங்கிலத்தில் பெரிய புலமையெல்லாம் கிடையாது. என்னுடைய கதைகள் 70 கதைகள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் நான் மொழிபெயர்க்கவே இல்லை. இதுதான் என்னுடைய முதல் வேலை. இந்த வேலைக்கு இவர்களெல்லாம் காரணம் அருண்ராம் அவர்களும் நம்பினாராயணன் அவர்களும் கூடவே இறையன்பவர்களும் என்னுடைய துணையாக இருந்ததால் இதை என்னால் சாதிக்க முடிந்தது. அத்துணை பேரும் என்னை பாராட்டினார்கள். இது இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும். அது மட்டுமல்ல, இந்த 3 வாழ்த்துறைக்காக வந்திருந்தார்கள். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள். யுனானி கல்வியில் நம்ம அக்பர் கௌசரை பற்றி சொன்னாங்க. இந்த அக்பர் கௌசர் ஒரு முஸ்லீம் பேர்லேயே இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு விநாயகர் கோயிலை வாணியம்பாடியில் முஸ்லீம்கள் மத்தியில் கட்டியிருக்கிறார். இந்த விநாயகர் கோயிலுக்கு பேர் ஆரோக்கிய விநாயகர். அதற்கு குடமுழுக்கு மயிலாப்பூரில் இருக்கிற அர்ச்சகர்களை கொண்டு நடத்தி காட்டியிருக்கிறார். அதனால் பல பேர் அவருக்கு விரோதமாக இருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் நிறைய ஏழைகளுக்கு உதவும் அவருடைய பழக்கம். அவர் யுனானி மருத்துவக் கல்லூரி ஒன்றை அண்மையிலே துவக்கியிருக்கிறார். அதில் பல பேர் படிக்கிறார்கள். நிறைய காசினிக்கீரை என்கிற ஒரு சாதாரண கீரையில் கிட்னி மருத்துவத்துக்கு அதில் மருந்து இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை பரப்பி இன்றைக்கு உலகளாவே பெயர் பெற்றிருக்கிறார். அவர் இங்கே வாழ்த்திருக்க வழங்கியிருக்கிறார். 4000 பெண்கள் படிக்கிற ஒரு கல்லூரியில் என்னுடைய மனைவி முதல்வராக இருந்தார். அந்த கல்லூரியுடைய தாளாளர் திரு மணிநாதன் அவர்கள் ஐயா வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஹரிகோபால் அவர்கள் வருடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சிறந்த மதிப்பெண், அதிக மதிப்பெண் பெற்றவருக்கு பணம் கொடுக்கிறார். நிறைய நாங்கள் பேசுவோம். பல அறிஞர்களை அழைத்து அவர் கல்வி நிறுவனத்திலே பேச வைப்பார். அவரும் இங்கே வந்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுப்பதற்காக அம்மா லதா சரவணன், அம்மா கோச்சுக்குவாங்க, அவங்க அம்மா இல்லை, லதா சரவணன் அவர்கள் அவருக்கு நேரமே கிடையாது. மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவசர வேலை, என்னை போய்கொண்டே இருக்கிறேன் அப்படிம்பார். எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாயகி. அவர்கள் 70 மாலை மதினா அவர்கள் போல 70 எழுதியிருக்கிறார். மிகவும் சிறந்த எழுத்தாளர். இந்த வாரம் குமுதத்திலும் இந்த வாரம் ஆனந்த விகடனிலும் அவருடைய கதை வந்திருக்கிறது, சிறுகதை வந்திருக்கிறது. ரொம்ப அவர் நிகழ்ச்சியை தொகுப்பை எனக்கு இப்படி எழுதணும்னு போட்டு காமிச்சார். அருமையாக வந்திருக்கிறது என்று நான் உடனே பதில் சொல்லிவிட்டேன். அவருக்கும் அண்ணன் ராஜேஷுக்கும். ராஜேஷ் அவர்கள் போல ஒரு நேர்மையான மனிதரை, ஒரு நல்ல மனிதரை, ஒரு சிறந்த தொழில்நுட்பவாதி. அவர் கணினி படிப்பில் MD படித்திருக்கிறார் ராஜேஷ். அவர் புத்தகா என்ற அந்த 50 பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்து வருகிறார். அருமையான ஒரு பதிப்பகம் தமிழ்நாட்டில். அவரிடம் ஏன் பொய்மை இல்லை என்றால் எனக்கு ஒரு பதில் இருக்கிறது. அவர் பெங்களூரை சேர்ந்தவர். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கையே கிடையாது. பெங்களூரில் கடவுள் பக்தி பயஸ், ரொம்ப பக்தி உள்ளவர்கள். திண்டுக்கல்லிலே அச்சகம் இருக்கிறது. அவருடைய சொந்த ஒரு பன்னார்கட்டா பக்கத்திலே பெங்களூர்.
அவரும் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர். அங்கேதான் நம்பிநாராயணருடைய மகள் கீதா அவர்கள் அங்கேதான் மாண்டிசோரி கல்வி நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தார். அவருடைய கணவர் அருணன், அவரை பற்றி சொல்லாமலே விட முடியாது. இன்றைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு 2-3 நாடுகள் தான், சீனா, ஜப்பான், பிரான்ஸ் அண்டு அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் தான் அதுக்கு முயற்சியெல்லாம் செய்தது. ஆனால் இந்தியாவில் இங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டை அனுப்பிய அந்த மாபெரும் திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர். ஒரு திட்ட இயக்குனர் என்றால் பல்வேறு தொழில்களை செய்யக்கூடிய பிரிவுகளில் வேலை செய்பவர்களை எல்லாவரையும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் அருணன். அவருக்கு பேட்டி கண்டு நான் ஆனந்தவுடனில் எழுதியிருக்கிறேன். அவர் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவரை நம்ம பார்க்க கூட முடியாது. இங்கே அவர் பண்ணி அந்த செவ்வாய்க்கு தப்பு இல்லாமல் அனுப்பிச்சார், ராக்கெட் அனுப்பிச்சார். திட்ட இயக்குனர் இவர் வேறு யாரும் இல்லை, நம்பிநாராயண ஐயாவுடைய அக்கா மகன் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் 2 பேரும் இப்போது பெங்களூரில் இருக்கிறார்கள். ஆக பெங்களூர் என்கிற கர்நாடகாவை நான் போற்றுகிற தருணமாகவும் இது அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே இவ்வளவு பேர் அயோக்கியத்தனம் செய்து கொண்டு எழுத்தாளர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பகிரங்கமான சவாலாக வைக்கிறேன். நீங்கள் எவ்வளவு பெரிய நல்ல நிறுவனம், ஒரு பெரிய பத்திரிகை, ஒரு வெளியீட்டு நிறுவனம் நடத்துகிறது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு நன்றாக தெரியும். எல்லாம் அயோக்கியத்தனம். 3 வருடம் என்று ஒரு அக்ரிமெண்ட் போடுவார்கள். 3 வருடம் கழித்து உங்களுடைய புத்தகம் விற்றாலும் சரி கேட்டாலும் சரி காசு கொடுக்க மாட்டார். இப்படிப்பட்ட பதிப்பாளர்களை கொண்ட தமிழ்நாடு ரொம்பவும் கேவலமாக இருக்கிறது. அதை முறியடிப்பதற்கு ஒரே ஒரு சூரியன் உதித்திருக்கிறார், ராஜேஷ் என்ற சூரியன். அவருக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு, அவங்க குடும்பமே வந்திருக்கு, அவருடைய தம்பி குடும்பம் இங்கே வந்திருக்கு, அவருடைய பையன் வந்திருக்கிறார், மகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்புரை என்று சொன்னார்கள், இது நன்றி உரையாக மாறிவிட்டது. மிகவும் நன்றி, வணக்கம்.